கோவை நாடாளுமன்ற அதிமுக வெற்றி வேட்பாளர் சிங்கை ஜி ராமச்சந்திரனுக்கு ஆதரவாக நஞ்சுண்டாபுரம் பகுதியில் கழக நிர்வாகிகள் வாக்கு சேகரித்தனர். கோவை மாநகர மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் மற்றும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராமன் ஆகியோர் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். முன்னதாக அருள்மிகு ஸ்ரீ கருமாரியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடுகளில் ஈடுபட்டனர். சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராமனுக்கு கோவிலின் சார்பாக முதல் மரியாதை அளித்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. மதுரை வடக்கு மாசி வீதியில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் சரவணன் முன்னிலையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, பாஜக டெல்லிக்கு ராஜாவாக இருந்தாலும் தமிழகத்தில் அவர்கள் ஆண்டிதான் என்று தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சிக்கு அவங்க டெல்லிக்கு ராஜாவங்க ஆண்டி தான்ப்பா. தமிழ்நாட்டை பொறுத்தது ஆண்டி, அவங்களுக்கு எதுவுமே கிடையாது, தலைமே கிடையாது. பார்க்கறதுக்கு வேணுமானா பாரதிய ஜனதாவுக்கு பெருமையா தெரியலாம். மோடிஜி வரும்போது கூட்டத்தை காமிக்கலாம், கார்பரேட் கம்பெனியில காசை வாங்கிட்டு மக்களுக்கு காசை கொடுத்து நிப்பாட்டலாம். ஆனா ஒன்னும் கிடையாது. வேலூர் நாடாளுமன்ற தொகுதி குடியாத்தம் நகர கழகத்தின் சார்பில் நகர கழக செயலாளர் JKN பழனி தலைமையில் அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் பசுபதி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தென் குளக்கரை பகுதியில் உள்ள ராபின்சன் குளத்தில் நடைபயிற்சியில் ஈடுபட்ட பொதுமக்கள் மற்றும் உழவர் சந்தையில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார். இந்த நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் அதிமுக சார்பில் தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் KA செங்கோட்டையன், KC கருப்பண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு தேர்தல் அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் P அருணாச்சலத்தை அறிமுகம் செய்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் MSM ஆனந்தன், பொள்ளாச்சி ஜெயராமன், பெருந்துறை சட்டமன்ற தொகுதி அதிமுக MLA ஜெயக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வேதாஜிபுரம், முள்ளண்டிரம், பூசிமலை குப்பம் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் அதிமுக வெற்றி வேட்பாளர் GV கஜேந்திரன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் S ராமச்சந்திரன், முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன், மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன், வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி K மோகன், கலசப்பாக்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அதிமுக வெற்றி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட KV குப்பம் கிழக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் பசுபதியை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. அந்த வகையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் லோகநாதன் தலைமையில் மாவட்ட செயலாளர் வேலழகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர். ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் AL விஜயனுக்கு ஆதரவாக மாவட்ட செயலாளர் SM சுகுமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது அந்தந்த பகுதியில் உள்ள பேரறிஞர் அண்ணா மற்றும் அம்பேத்கர் உள்ளிட்ட சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியான தேமுதிக மாவட்ட செயலாளர் PR மனோகர் மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் பசுபதியை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் KC வீரமணி காய்கறி சந்தை, உழவர் சந்தை மற்றும் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த நிகழ்ச்சியில் வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன் மற்றும் அதிமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர். தொடர்ந்து பத்திரிகையாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் KC வீரமணி, என் மீதும் அதிமுக தொண்டர்கள் மீதும் பொய்யான குற்றச்சாட்டை பரப்பி வருவதை AC சண்முகம் நிறுத்த வேண்டுமென எச்சரிக்கை விடுத்தார். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி வேட்பாளர் SDPI கட்சியின் மாநில தலைவர் முகமது முபாரக் திண்டுக்கல் மாவட்ட வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு நிர்வாகிகளிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து பேகம்பூர் பகுதியில் உள்ள தேர்தல் அலுவலகத்தினை முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தலைமையில் அதிமுக வெற்றி வேட்பாளர் முகமது முபாரக் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரேம்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வெற்றி வேட்பாளர் சந்திரகாசன் அரியலூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட வாரணாசி, பார்ப்பனச்சேரி, கீழப்பழுவூர், கோக்குடி உள்ளிட்ட பல கிராமங்களில் திறந்த வேனில் சென்று வாக்கு சேகரித்தார்.
அதிமுக வெற்றி வேட்பாளர் சந்திரகாசன் வாக்கு சேகரிக்க சென்ற இடமெல்லாம் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் பொதுமக்கள் சால்வை அணிவித்தும் தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அரசு தலைமை கொறடாவும் அதிமுக மாவட்ட கழக செயலாளருமான தாமரை எஸ் ராஜேந்திரன், தேமுதிக மாவட்ட செயலாளர் ராம ஜெயவேல் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கையில் அதிமுக வெற்றி வேட்பாளருக்கு ஆரத்தி எடுத்து பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்றனர். சிவகங்கை அதிமுக நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் பனங்குடி சேவியர் தாஸ், மாவட்ட கழக செயலாளர் செந்தில்நாதன், முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன் ஆகியோர் சிவகங்கை நகர் சக்தி மாரியம்மன் கோவிலில் வழிபாடு செய்து தங்களது பிரச்சாரத்தை தொடங்கினர். தொடர்ந்து அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது பொதுமக்கள் அதிமுக வெற்றி வேட்பாளருக்கு ஆரத்தி எடுத்து வெற்றி திலகமிட்டு உற்சாகமாக வரவேற்றனர். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வெற்றி வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆதரவாக கழக நிர்வாகிகள் பலர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கோவை பொள்ளாச்சி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வெற்றி வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகள் கேட்டு வெள்ளலூர் பேரூராட்சிக்குட்பட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் சே தாமோதரன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எட்டிமடை சண்முகம் ஆகியோர் வீடு வீடாக சென்றும் வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இவர்களுக்கு மக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்து தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். திண்டுக்கல் நத்தம் சட்டமன்ற தொகுதி அதிமுக செயல்வீரர் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், ரா விஸ்வநாதன் ஆகியோர் அதிமுக கூட்டணி வெற்றி வேட்பாளரான SDPI கட்சியின் மாநில தலைவர் முகமது முபாரக்கை அறிமுகம் செய்து வைத்தனர். அப்போது பேசிய முகமது முபாரக், திண்டுக்கல் மாவட்டத்தில் மத்திய மாநில அரசுகளால் பூட்டி வைக்கப்பட்டுள்ள வளர்ச்சிப் பணிகளை திறக்கும் சாவியாக வெற்றி பெற்று பணியாற்றுவேன் என தெரிவித்தார். பின்னர் தமிழகத்தில் ஸ்டாலின் ஆட்சியால் ஏற்பட்டுள்ள அதிருப்தியால் வைரலாக பரவி வரும் பாடலை பாடி திமுக ஆட்சியை விமர்சித்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் மருதராஜ், கழக அம்மா பேரவை இணை செயலாளர் RVN கண்ணன் உள்ளிட்ட கழக கூட்டணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நம்மை வீழ்த்துவதற்கு இந்த நாட்டில் சக்தி இல்லை. அத்தனை அவலங்கள் இந்த நாட்டிலே இருக்கிறது. அத்தனை செயல்பாடுகள் இந்த நாட்டிலே இந்த மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க கூட ஒரு வீடியோ பார்த்திருக்கலாம். நான் கூட காலையில ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு சகோதரி, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழ் சகோதரி கையில ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை கையில வச்சுட்டு ஒரு பாட்டு படிக்கிறாங்க. ஐயோ சாமி நீ எனக்கு வேணாம், பொய்யா சொன்னது போதும், மனசாட்சியை நீ விலை பேசினாய், நீங்கள் எல்லாம் ஒரு முதல்வரா என்று ஒரு சகோதரி பேசுறார். ஐயோ சாமி நீ எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு ஒவ்வொரு வீடுகளிலும் இன்றைக்கு இந்த அரசினுடைய செயல்பாடுகள்